ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2. ஸோ இங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் யூனிக் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி, ஆனால் கீழே பார்த்திங்கன்னா விநாயகர் இல்லை. ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா விநாயகர் தான். ஸோ ஏதோ படையெடுப்பில் மொத்தமாக வந்து செதஞ்சிருக்கு, உடச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய டெய்டிஸ் எல்லாத்தையுமே உடச்சிருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் மெயின் மூலவரோட சன்னதி. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அற்புதமான சிற்பங்க. இதுதான் மூலவர். ஆக்சுவலாக மூலவர் இருந்த சிலை இதுவான்றது தெரியல, ஏன்னா இந்த இடம் வந்து மேலே வச்சுருக்காங்க. அது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் சுற்றி இருக்க கல்லுக்கும் கிருஷ்ணரோட கல்லுக்கும் இந்த கல்லுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. இது ஏதோ மண்ணுலேருந்து எடுத்து வச்ச மாதிரி இருக்குது, ஆனால் செதஞ்சிருக்கு ஃபுல்லாகவே. இதுதான் உண்மையான மூலவராக இருந்தாரான்றது தெரியலை. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி டெம்பிள் நான் தமிழ்நாட்டில் கூட பார்த்தது இல்லைங்க இது வரையும். மேபி இருக்கலாம், பட்டு இந்த அளவுக்கு டீட்டெயிலிங்லாம் இருக்கான்றது நான் இது வரையும் பார்த்ததில்லை.